ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து நமக்கு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கில்டு ஜாப்பு, லேப் அசிஸ்டண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகலாம். என்னென்ன வேக்கண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இவங்களுக்கு ஏஜ் லிமிட் எத்தனை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 38க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க. உங்களுடைய பே லெவல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன நேம் ஆஃப் த போஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்யூனிகேஷன் ரேஷியோவில் நோட் பார்ட் ட்ரேட் அப்ரண்டிஸ்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மெக்கானிக்கல் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் 3 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட் 1 மெக்கானிக்கலுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சிபிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்பிசி எஸ்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரேடில் ஒர்க் பண்ண போகிறீங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டில். பேசிக் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வேக்கண்ட் இருக்குது ஜென்ரலுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் மேலே பார்த்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு ஸ்டோர் கீப்பருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பே லெவல் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், இதுக்கும் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு 1 இருக்குது. சரிங்களா? அப்புறம் ரெக்கார்ட் கிளர்க்கு அவங்களுக்கு 2 இருக்குது. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இவங்களுக்கு 1 இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? மொத்தம் ஏஜ் லிமிட் யார் யாருக்கு என்ன அப்ளிகேபிள் பண்ணியிருக்கணும், ஸ்டோர் கீப்பர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு மினிமம் 18 இருக்கணும். கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க 37, 34, 32 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் எது வழியாக அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும்னா 20/3 மார்ச் மாதம் 20ஆம் தேதி 5 மணிக்கு உள்ளே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த இருக்குது வெப்சைட்டு, பழனி ஆண்டவர் கோயில் வெப்சைட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த பழனியாண்டவர்.edtc கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா இந்த கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கலாம். இது தொழில்நுட்ப பணிகளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு. சரிங்களா? இது தொழில்நுட்பத்துக்கு. இது அட்வர்டைஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கான நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? விண்ணப்பம் ஐடி அவங்க தருவாங்க. ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பிறந்த தேதி எல்லாம் கொடுத்துட்டு, ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு, கல்வித் தொகுதி எல்லாம் ட்ரேட் எல்லாம் போட்டுட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்தால் அதெல்லாம் போட்டுட்டு இங்கே உங்களுடைய பேர் இதெல்லாம் போட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கிடுங்க. அட்டாச் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி அதர் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா? இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.